அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். இன்றைய தினம் காணொளியில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். அது என்ன முக்கியமான கேள்வி என்னென்று வந்ததுன்றதை சொல்கிறேன்னு கேளுங்க. நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க தானே. அப்போ அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு நண்பன் ஒரு ஆள் எனக்கு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கார். அதாவது என்னை நோக்கி ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கார். உண்மைக்குமே நாங்கள் போடுற வீடியோவுக்கு கீழே நிறைய கொமெண்ட்டுகள் வாரது தான். அவங்க எங்களை கொமெண்ட் எழுதும்போது எங்களை தப்பாக விமர்சித்து தப்பான வார்த்தைகளில் கொமெண்ட் எழுதி கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நாங்கள் பதில் சொல்கிறீங்கள. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நண்பன் ஒரு ஆள் இந்த வீடியோவுக்கு கீழே போய் ஒரு கொமெண்ட் ஒன்று போட்டிருக்கார். ஸோ கொமெண்ட்ன்றதை விட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கார். ஸோ அந்த கேள்விக்கு கட்டாயம் நான் பதில் சொல்லணுமான்னு சொல்லி அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். உண்மைக்குமே அவர் கேட்ட விதம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவர் அந்த உண்மையான கேள்வியை தான் என்னிட்ட கேட்டிருக்கார். அதாவது நிறைய பேர் என்னிட்ட கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த நண்பன் என்னிட்ட கேட்டுட்டார். ஸோ அதை என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது வந்துட்டு வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு சேரும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அந்த முக்கியமான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் தானே, எனக்கு இன்றைய நாள் நீதிமன்றத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை அப்படி என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நான் நீதிமன்றத்துக்கு போயிட்டு சரியாக 1:30 அப்படி வந்திருந்தேன். ஸோ காலையில் 9 மணிக்கு போயிருந்தேன் நான். அப்போ வீட்டை வேற 1:30 ஆகிட்டுது. ஸோ அது வரைக்கும் என்ன நடந்துன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. உண்மைக்குமே வெறுத்து போட்டுது. இன்றைய நாள் நீதிமன்றத்துக்கு ஏண்டா போகணுன்ற மாதிரி கிடந்துச்சு. தலையெல்லாம் சுற்றி வைத்தையெல்லாம் பிரட்டி என்னென்னு சொல்கிற ஒரு பிடா வழியில் வேற போகணும் வழியில் வேற போகணுன்னு சொல்லி அப்படி ஒரு வேதனையாகவே இருந்துச்சு. ஸோ அது என்ன மாதிரி என்று சொல்கிறேன் கேளுங்க. காலையில் நானும் அதுவும் தான் இங்கேருந்து போயிருந்தாங்க. சுபாஷ் ஒரு அலுவலாக மல்லாய் வரைக்கும் போயிட்டாருன்னு சொன்ன பட்சத்தில் அப்போ நானும் ஜதுவும் தான் போயிருந்தாங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு போகிற அனுபவம் ஜதுக்கும் இல்லை, எனக்கும் பெருசாக இல்லை. அப்போ நாங்கள் சரி லைசன்ஸ் வழக்குத்தானே என்று போட்டு காலையில் 9 மணிக்கு இங்கேருந்து வலிக்கிட்டு போனாங்க. அப்போ அங்கே போய் லோயரை சந்திக்க 10 மணி 9:30 ஆகிட்டுது. 9:30 இல்லை 10 மணி ஆகிட்டு. ஸோ 9:30 இங்கேருந்து வெளிக்கிட்டு போனாங்க. 10 மணி ஆகிட்டு. அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன வளமையாக கோர்ட்ஸ் 9:30க்கு துவங்கியிருந்தானே, இது 10 மணி மகின் துவங்கியில். அப்போ தான் லோயரும் வர்றாருன்னு சொல்லி எனக்குள்ளேயே யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ லோயரை போய் கேட்டேன், இப்படி என்னுடைய வழக்கு மோஷன் போடணும் சார். அப்போ இன்றைக்கு என்ன எவ்வளோ நேரம் செல்லுதுன்னு சொல்ல. அப்போ அவர் சொல்லியிருந்தார், இப்போ கோர்ட்ஸ் எல்லாம் ஏதோ வெக்கேஷன் டைமாக. அப்போ 11:30க்கு பிறகு தான் கோர்ட்ஸ் வாங்கும். அது வரைக்கும் உங்களுடைய பேர் விவரங்கள் எல்லாத்தையும் தந்து போட்டு நீங்கள் நில்லுங்க, நான் அங்கே போவேங்க, உங்களை நான் கூப்பிட்றேன்னு சொல்லி அந்த லோயர் சொன்ன பட்சத்தில் அப்போ நான் 9:30லேருந்து 10:30 மட்டும் 11:30 மட்டும் வெளியில் நின்றோம். 11:30க்கு பிறகு கோர்ட்ஸுக்குள்ளே போனோம். அப்போ என்னுடைய வழக்கு மோஷன் போடப்பட்டு வெளியில் எடுத்தாச்சு. அப்போ கட்டாயம் என்னுடைய வழக்கு கூப்பிடணும்னு சொல்லி போட்டு நான் கோர்ட்ஸுக்குள்ளே நானும் ஜதுவும் இருக்கிறோம். அப்போ ஜதுவுக்கு நான் கோர்ட்ஸுக்குள்ளே போவேக்கி எல்லாத்தையும் காட்டி கொண்டு போகிறேன். ஸோ இங்கே புனை எடுக்கிறேன்னு சொன்னால் புனை எடுக்கணும், காசுகள் கட்டுறேன்னு சொன்னால் இந்த இடத்துலாம் காசு கட்டணும் அப்படின்ட்டுலாம் சொல்லி கொண்டு போகிறேன். அப்போ சொல்லி கொண்டு போய் அப்படியே உள்ளுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். நீதிமன்றத்துக்குள்ளே போயாச்சு. அப்போ அங்கே ஒவ்வொருத்தட்ட பேராக கூப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. என்னுடைய பேரை சரியாக 12 மணி இருக்குமோ, 12 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் முந்தி என்னுடைய பேரை கூப்பிட்டாங்க. அப்போ நான் நினச்சது என்ன, இப்போ வெக்கேஷன் டைம் வர சொல்கிறாங்க, கட்டாயம் உள்ளே ஒன்றும் போட மாட்டாங்க, எப்படியும் வழக்கு தவணான் போட்டு தருவாங்கன்னு சொல்லி நினச்சி கொண்டு போனது. ஆனால் அங்கே என்னுடைய பேரை கூப்பிட்டு நான் கூண்டுக்குள்ளே ஏறுறேன். அப்போ உண்மையிலேயே கூண்டுக்குள்ளே ஏறிக்க சரியான பதட்டம் நடுக்கம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ கூண்டுக்குள்ளே ஏறி நிற்க நான் பிடிச்ச லோயரும் இப்படி கதைச்சிருந்தார். நான் லைசன்ஸை விட்டு வந்துட்டேன். அந்த நேரம் கொண்டு வராத பட்சத்தில் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் காட்டாத பட்சத்தில் இவரை கோர்ட்ஸுக்கு எழுதிட்டோம். ஏதோ குறைஞ்ச தண்டனை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்ற மாதிரிக்கு லோயர் சொல்லியிருந்தார். அப்போ நானும் நினச்சேன் சரி ஏதோ குறைஞ்ச ஃபைன் தான் அடிக்க போகிறாராகும்னு சொல்லி. அப்போ திடீரென்று தீர்ப்பளிப்பட்டு சொன்னார், 1 லட்சம் ரூபா ஆள் பிணையில் இவர் வெளியே விடலாம். மற்றது அந்த சாரதி அனுமதி பத்திரம் எடுக்கணும்னு சொன்னால் 30,000 ரூபா
தண்டப்பணம் கட்டிட்டு சாணாதார பத்திரத்தை எடுக்கலாம்னு சொன்னார். அப்போ எனக்கு நெஞ்சரியாக போயிட்டு ஐயோ இன்னொருப்பா உள்ளதுக்கு போட்டுட்டோமே யதுவோட வர வந்த நான் யதுவுக்கு என்ன செய்கிறானோ தெரியலை அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு அப்போ எங்களை கொண்டு என் கூண்டுக்குள்ளே அடைச்சாச்சு. அதாவது வந்து என்னோட 2-3 பேர் வந்திருந்தவையில் அவையும் வந்து லைசன்ஸ் எடுத்தான். அப்போ கூண்டுக்குள்ளே கொண்டே அடைச்சாச்சு. அப்போ 12 மணிலேருந்து 1 மணிக்கான நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ என்னோட நின்றபடியில் எல்லோரும் போய் கொண்டிருக்கணும், புனையை எடுத்து போய் கொண்டிருக்கணும். அப்போ நான் மட்டும் தனிச்சிட்டேன், அந்த கூண்டுக்குள்ளே வந்து தனிச்சிட்டேன். அப்போ சரி எது வருவான்னு பார்த்து கொண்டு இருந்தால் எதுவை வந்து காணையில். அப்போ பக்கத்தில் நிற்கக்கூடிய அண்ணாட்ட ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டேன், வெளியில் எதுவண்டு யாராவது இருந்தால் பாருங்கன்னு சொல்ல அவரும் பார்த்துட்டு வந்து சொன்னார் எதுவை காணையிலேன்ட்டு. அப்போ என்னோட இருந்த ஒரு பொடின்னு சொல்லிட்டு போனால் புனை எடுக்க தவறுனா, அதாவது வந்து புனை எடுக்க லேட் ஆகினா சிறைச்சாலையை கொண்டு போயிடணும். சிறைச்சாலையை கொண்டு போயினா நாளைய தினம்தான் பிணையை எடுத்து போட்டு அங்கே ஒன்று துண்டை காட்டி என்ன எடுத்து கொண்டு வரணுமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு 5 கட்டு 6 கட்டு போன மாதிரி போயிட்டு. மற்றது வந்து அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற நம்ம இன்னும் வேர்வையிலும் ஒரு அமுக்கமும் ஒரு பயமும் ஒரு நரகத்துக்குள்ளே போயிருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் ஜது எப்போ வருவான்னு பார்த்து கொண்டு இருந்தால் ஜதுவை காணையில். சரியாக வந்து ஒரு 1.25 கால் போல் ஜதுன்ற குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் எட்டி பார்த்தா அது வந்து அந்த போலீஸ்கார்ட்ட கேட்குறார் அங்கே சைன் வச்சாச்சு என்று யாருக்குன்னு சொல்லி கேட்க கிருஷ்ண வசந்துக்கு சைன் வச்சாச்சுன்னு சொல்ல அப்போ அவர் சொன்னார் சைன் வச்ச துண்டை கொண்டு வாண்டு. அப்போ எது துண்டு என்னட்ட தரையில் என்று சொல்ல அப்போ போய் வேண்டி கொண்டு வாங்கன்னு சொல்ல எது போய் அந்த துண்டை கேட்க துண்டு வந்து எதுவு கொடுக்கலையாம். அப்போ எதுவு கொடுக்கையில் அப்போ அவங்க சொன்னவங்களாம் நீ தம்பி போ நாங்கள் அந்த இடத்துல துண்டு கொண்டு வரோம் அப்படி அவரை கூட்டி கொண்டு வந்து புனையில் விடுவோம்ன்ற மாதிரி சொன்னவராம். அப்போ எதுவும் வந்து காணையில் தான் எதுவும் வந்து காணையில். அப்போ நான் வந்து பயந்து கொண்டே உள்ளே இருக்கிறேன். பிறகு வந்து ஒரு போலீஸ் ஒரு ஆள் வந்தார், இப்படி உங்களுக்கு புனை வச்சுருக்குன்னு சொல்லி அந்த துண்டை கொண்டு வந்து காட்டி போய் பிறகு நான் வந்து புனைக்கு சைனை வச்சு போட்டு என்னுடைய லைசன்ஸ் எப்போ சார் எடுக்கலாம்னு சொல்லி கேட்க இப்படி சொன்னாங்க அடுத்த தவணை போட்டு தந்தாங்க, இந்த தவணைக்குள்ள வந்து லைசன்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லி போட்டு தந்தாங்க. உண்மைக்குமே வந்து இன்றைக்கு நான் வந்து ஏன் கோர்ட்ஸுக்கு போகணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஏற்கனவே பின்னுக்கு வந்து டேட் போட்டு தந்தவங்க அந்த டேட் தான் திரும்பவும் எனக்கு டேட் போட்டு தந்திருக்காங்க. இதுக்கு தேவையில்லாமல் நான் மோஷனை போட்டு 5000 ரூபா ஃபீஸ் கொடுத்து 1.5 மணித்தேரம் ஜெயிலுக்குள்ளே இருந்து எல்லாம் இன்றைக்கு வெறுத்தே போயிட்டுது. ஆனால் ஏதோ ஒரு வழியாக எதுவும் வந்து அந்த நேரம் எனக்காக ஓடி திரிஞ்சு சைன்கள் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி என்னை வந்து வெளியில் எடுத்து விட்டான். உண்மைக்குமே வந்து அது கொஞ்சம் நேரம் தாமதம் வந்து எனக்கு சைன் வைக்கிற அலுவலர்கள் பார்த்துருந்தா கட்டாயம் வந்து இன்றைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். என்னையும் கொண்டே சிறைச்சாலைக்கு அடைச்சிருப்பாங்க. ஏதோ கடவுள் புண்ணியம் இன்றைக்கு நானும் வெளியில் வந்துட்டேன். மற்றது வந்து நான் வீட்டில் யாருக்கும் சொல்லல, அதே மாதிரி அனுமாக்களுடைய வீட்லேயும் யாருக்கும் சொல்லல. நானும் ஜதுவுமே போனாங்க. ஸோ லைசன்ஸ் வழக்கு தானே அப்படியாது காட்சி வந்துடலாம்னு சொல்லி போட்டு நானும் ஜதுவுமே போனாங்க. ஆனால் இன்னத்துக்கு உள்ளுக்க போட்டு ஜதுவோட கதைக்கவும் விட மாட்டேன்ட்டாங்க. ஒரு ஒன்றும் சாமானும் கொடுக்கவும் மேலாது வேண்டவும் மேலாதபடிக்கு என்னை கொண்டு செல்லுக்கு அடைச்சிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து பயத்தில் என்னென்ன செய்யணுன்னே தெரியாமல் போயிட்டு ஒரு வழியாக முடித்து வந்தாச்சு. நீ அடுத்த தவணைக்கு தான் நாங்கள் போகணும். எனக்கு நீதிமன்றத்தில் இன்றைக்கு நடந்ததை உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. ஓகே, அந்த மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம், அதாவது வந்து ஒரு நண்பன் ஒரு ஆள் எனக்கு வந்து என்னிட்ட வந்து கேள்வி ஒன்று கேட்டிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை என்ன கேள்வி என்று காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ ஏற்கனவே நான் வந்து ஃபோனில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள். நேற்றைய தினம் போட்ட இந்த வீடியோவுக்கு கீழே தான் அந்த கொமெண்ட் வந்துருந்துச்சு. நீங்கள் யோசிக்கலாம், என்ன வீடியோவுக்கு கீழே நிறைய கொமெண்ட் வர்றது தானே, இந்த கொமெண்ட்டுக்கு மட்டும் நீங்களே பதில் சொல்லணுமென்று சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லி. இவர் வந்து என்னிட்ட கேள்வி கேட்ட விதம் வந்து உண்மைக்குமே வந்து பிடிச்சிருந்தது. அதே மாதிரிக்கு அவர் உண்மை விஷயத்தை கேள்வியாக கேட்டிருந்தார். அதுக்கு கட்டாயம் பதில் சொல்லுங்கன்ற மாதிரிக்கு தாழ்மையுடன் கேட்டிருந்தார், ஒரு மரியாதையோடு கேட்டிருந்தார். அப்போ கட்டாயம் அவருக்கு நான் இந்த பதிலை சொல்லணுமென்று சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ அவரும் வந்து கட்டாயம் நான் சொல்லணுமென்று சொல்லி தான் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கேன். ஓகே, அந்த கேள்வியை வாசிக்கிறேன்னு பாருங்கள். வசந்த், உங்களை ஒன்று கேட்கிறேன், உண்மையே இல்லை வசந்த், உங்களை ஒன்று கேட்கிறேன், உண்மையும் உத்தமனுமாக வாழ்கிறோம் என்றீங்க, இப்போ ஏன் உதவி வீடியோ எல்லாம் அழிச்ச நீங்கள்? ஏதோ கள்ள நோக்கம் இருக்கிறபடியால் தானே. அப்படி நீங்கள் எந்த பிழையும் செய்யலை என்றால் அதை பற்றி ஒரு வீடியோ பதிவிட வேண்டும். அதாவது வந்து அவர் என்னத்தை கேட்டிருக்காருன்னு சொன்னால் பாருங்கள், மறுபடியும் ஒருக்கா நான் வாசிக்கிறேன். வசந்த், உங்களை ஒன்று கேட்கிறேன்,
உண்மையும் உத்தமனுமா வாழ்கிறோம் என்றீங்க, அப்போ ஏன் உதவி வீடியோ எல்லாம் அழிச்ச நீங்கள்? ஸோ அவர்கிட்ட கேள்வியை வந்து பாருங்கள், ஏன் உதவி வீடியோ எல்லாம் அழிச்ச நீங்கள்? ஏதோ கள்ள நோக்கம் இருக்கிறபடியால் தானே அப்படி நீங்கள் எந்த பிழையும் செய்யலை என்றால் அதை பற்றி ஒரு வீடியோ பதிவிட வேண்டும். கட்டாயம் இதற்கான பதிலை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த கேள்வி கேட்ட நண்பனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் VIP விஷ்ணு என்று சொல்லி இருக்குது. அவர் தான் கேட்டிருக்கார். ஸோ நீங்களும் போய் பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்கலாம். கொமெண்ட் வந்து நிறைய கொமெண்ட்டுகள் பிள்ளையாக பேசி வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்ல முடியாத நிலைமை. மற்றது எல்லாருமே வந்து கேள்வி கேட்கும் விதமாக என்னிட்ட வந்து கொமெண்ட் போடையில் அவங்க வந்து என்ன பேசும் விதமாகவும் ஆதரவு தார விதமாகவும் தான் கொமெண்ட் போட்டிருந்தவங்க. ஆனால் இந்த நண்பன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கார். அப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த கேள்விக்கு நான் கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த கேள்விகள் கேட்கணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அந்த கேள்வியை இந்த நண்பன் கேட்டிருக்கார். அப்போ கட்டாயம் நான் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னு சொன்னால் நானும் ஹெல்பிங் வீடியோ செய்தேன் வகையில் இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். உண்மைக்குமே இப்போ நான் வந்து ஹெல்பிங் வீடியோவில் எல்லாமே வந்து முற்று முழுதுமாக அழித்து கொண்டு வந்துட்டேன். ஸோ ஏன் அழிச்சினான்றது தான் இந்த நண்பன் ஒரு ஆள் கேட்டிருக்கார். ஸோ ஓகே, அப்போ அவர் கேட்டதுக்கு நாங்கள் இந்த பதிலை நான் கட்டாயம் சொல்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷமாக நானும் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்து கொண்டு வந்தேன். இப்போ ஒரு குறுகிய காலமாக தான் ஹெல்பிங் வீடியோ எதுவுமே செய்யாமல் விட்டனான்னு சொல்லி நேற்றைய தினம் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக தான் நான் ஹெல்பிங் வீடியோ செய்யலை. இனி செய்யவும் கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவோடு அந்த ஹெல்பிங் வீடியோ விட்டுருந்தான். ஸோ இவ்வளோ நாள் நான் ஹெல்பிங் வீடியோ விட்டுட்டு இருக்கேக்கே எனக்கு இப்படியான ஒரு கேள்வி ஒன்று எழும்பியில் இப்போ வந்து எழும்பியிருக்கு என்று சொன்னால் நான் வந்து அந்த ஹெல்பிங் வீடியோவில் முழுமையாக அழித்த பட்சத்தில் இந்த நண்பன் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். கட்டாயம் ஏன் அழிச்சினான்னு சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ நடக்கிற பிரச்சனை, அதாவது வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு நடக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ என்னத்துக்காக பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி கூட உங்களுக்கு தெரியும். வார்த்தை ஏதோ பிழைச்சபடியாக இப்போ எங்களுடைய குடும்பத்துக்கு இப்படியான ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்போ நானும் பார்த்தேன், நானும் வந்து ஆரம்ப நாட்களில் நிறைய ஹெல்பிங் வீடியோவில் செய்திருந்தேன். அப்போ நானும் வந்து சில பேரோட காமெடியண்டு நினச்சி சில கதையில் கதைச்சிருக்கேன். ஸோ உண்மைக்குமே வந்து பண்பலண்டு நினச்சி சில கதையில் வந்து நிறைய பேரோட கதைச்சிருக்கேன். இப்போ நடக்கிற பிரச்சனைகளை பார்க்க எங்களோட குடும்பத்தை வந்து வீழ்த்தோணுமென்ற ஒரு சதி நடக்கிறேன்னு தான் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கல ஏற்கனவே ஒரு ஆள் வந்து சிறைக்குள்ளே போயிட்டார். அப்போ மேலும் மேலும் இருக்கிற எங்களையும் வந்து தள்ளுறதுக்கு சதி திட்டங்கள் நடக்குதுன்ற மாதிரிக்கு தான் நான் நினச்சி அந்த வீடியோவில், அதாவது வந்து நான் ஹெல்பிங் வீடியோவில் ஒவ்வொன்றாக பார்த்து 3 சேனல்லையும் வந்து ஹெல்பிங் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அந்த ஹெல்பிங் வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து நான் டெலிட் செய்து கொண்டு வந்தேன். ஸோ சில வேளை நானும் வந்து எதுவும் கதைகள் எதுவும் பிழைக்க விட்டுருந்தா என்னையும் தூக்கி உள்ளுக்க போடுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிது. ஏன் தேவையில்லாத பிரச்சனை, ஏற்கனவே நான் எல்லாட்ட உதவியும் வந்து கொடுத்து முடிச்சுட்டேன் தானே. உதவி தந்தவங்களோ சரி, உதவி கேட்டவங்களோ சரி, அந்த வீடியோவை எல்லோரும் முழுமையாக பார்த்து அந்த வீடியோவிலேருந்து அந்த விஷயத்துலேருந்து நானும் ரிலீஸ் ஆகி நிம்மதியாக இருக்கிறேன் தானே. அப்போ அந்த வீடியோவில் இனி அழித்தாலும் கேள்வி வராதுன்ற மாதிரிக்கு நானே மனசில் முடிவெடுத்து அந்த வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா நான் அழிச்சிட்டேன். அதாவது வந்து என்னிட்ட காசு அனுப்பினவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கொண்டே காசை கொடுக்க சொல்லி என்னிட்ட காசு அனுப்பினவங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டாங்க. அவங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், உறவினர்கள் எல்லார்டையுமே வந்து அந்த வீடியோவில் காட்டி அந்த வீடியோவிலும் எல்லாம் ஓடி வியூஸ் பெற்று காலங்களும் கடந்து போயிட்டுது. அப்போ அது இனியும் இருக்கிறதால சில வேளை எனக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படும் என்று சொல்லி போட்டு தான் அந்த ஹெல்பிங் வீடியோவில் ஃபுல்லாக நான் அழிச்சினான். மற்றபடி அந்த ஹெல்பிங் வீடியோ அழித்ததுக்கான நோக்கம் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் அந்த எண்ணத்தில் அந்த நண்பன் கேட்டிருக்கார் போல இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ஹெல்பிங் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு காசுகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த ஹெல்பிங் வீடியோ அழிச்சிட்டமாக்கும்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். உண்மைக்குமே வந்து 6 மாதத்துக்கு பிறகு தான் அந்த வீடியோலாம் அழிச்சிருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் அழிக்கிறேன்னு சொன்னால் அது ஆரம்பத்திலே வந்து அழிச்சிருப்பேன். அதாவது வந்து கள்ள நோக்கம் எதுவும் இருந்திருந்தால் ஆரம்பத்திலே நான் வந்து அந்த ஹெல்பிங் வீடியோ எல்லாத்தையும் அழிச்சிருப்பேன். எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நான் உண்மையாக இருந்தபடியாக அந்த வீடியோவில் ஒன்றையுமே அழிக்காம விட்டுருந்தான். இப்போ நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கல என்னென்னு சொல்கிறது, வேறு விதமாக பிரச்சனைகள் வருது. அதாவது வந்து நாங்கள் கதைக்கிற கதையில் எதுவும் பிழை இருக்காண்டு தேடல்கள் தொடங்கிட்டுது. நீங்கள் கூட டிக்டாக் தளங்களில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஆரம்பத்தில் செய்த ஹெல்பிங் வீடியோவில்
நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் செய்த ஹெல்ப்பிங் வீடியோகள் எல்லாமே வந்து டிக்டாக்கில் இப்போ பரவலாகி கொண்டு வருது. இப்போ ஏதோ அந்த ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் உருவாகிருக்கு போலேருக்கு. அதில் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உண்மைக்குமே வந்து நானும் வந்து சில இடங்களில் தவறு செய்திருக்கலாம். அதாவது வந்து தவறுன்றோன்னா காசு மோசடிகள் எதுவும் இல்லை, வார்த்தை பிரயோகமாக ஏதாவது வந்து நான் பிழை விட்டுருக்கலாம். ஸோ அந்த பிழையை வந்து யாராவது ஆராய்ச்சி செய்து எடுக்கக்கூடும். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் தானே, இப்போ எங்களோட குடும்பத்துக்கு நடக்கிற பிரச்சனை எத்தனையோ மாதங்களுக்கு முன்பு போட்ட வீடியோவெலாம் பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. அப்போ எனக்கும் பிரச்சனை வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்ற வகையில் நான் ஒவ்வொரு வீடியோவாக போய் அழிச்சு கொண்டு வந்தேன். ஸோ ஏற்கனவே வந்து அனுவித் வசந்த், அதாவது வந்து அனுவித் வசந்த்ன்றது வந்து பழைய என்னுடைய சேனல். அந்த சேனல்லையே ஆரம்பத்தில் நான் நிறைய ஹெல்ப்பிங் வீடியோ செய்திருந்தேன். அதுக்கு பிறகு ஏஞ்சல் வியூலி என்று சொல்லி அதுலேயும் வந்து நிறைய ஹெல்ப்பிங் வீடியோ செய்திருந்தேன். அப்போ 2 சேனல்லையுமே வந்து நிறைய ஹெல்ப்பிங் வீடியோவில் இருந்தது. அப்போ ஒவ்வொரு ஹெல்ப்பிங் வீடியோவாக நான் பார்த்து அழிச்சிட்டு வந்தேன். ஸோ இப்போ திறந்திருக்கிற சேனலில் கூட ஹெல்ப்பிங் வீடியோவில் அந்த நேரம் நான் செய்திருந்தேன். அப்போ எல்லா ஹெல்ப்பிங் வீடியோவிலையுமே பார்த்து அழிச்சிட்டு வந்துட்டேன். அதாவது வந்து யாருடைய காசுமே என்னிட்ட இல்லை, உதவிக்கென்று சொல்லி அனுப்பின காசுகள் யாருடைய காசுமே என்னுடைய இல்லை என்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருடைய வீடியோவையுமே நான் அழிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னோட காசு பெண்டிங்கில் இருந்தால் அவங்க கொடுக்க சொன்ன ஆட்களுக்கு காசு கொடுத்து வீடியோ எடுக்கும் வரைக்கும் அந்த வீடியோவில் நான் அழிக்க முடியாது. இப்போ வந்து நான் எல்லாமே வந்து கொடுத்து முடிச்சிட்டேன் தானே, அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வீடியோவை அழித்தாலும் பிரச்சனை இல்லைன்ற பட்சத்தில் எல்லா வீடியோவுமே நான் வந்து அழிச்சிட்டேன். ஸோ இதுதான் முழுக்க உண்மையான காரணம். நீங்கள் யாரும் தவறாக நினச்சி கொண்டு கேள்வி கேட்கணுமென்னு நினைப்பீங்க, கேள்வி கேட்டிருப்பீங்க. உண்மைக்குமே வந்து காசு களவெடுக்கணுமென்ற நோக்கம் என்னிட்ட இல்லை. உண்மையாக இருந்தபடியாக தான் உலகாலம் அந்த வீடியோவில் அப்படியே எங்களுடைய சேனலில் இருந்தது. இப்போ கூட பழைய அனுவித் வசந்த் சேனலில் ஒரு சில ஹெல்ப்பிங் வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் அந்த வீடியோவை அழிக்க விட்டுருக்கீங்கன்னு சொல்லி. அந்த வீடியோவும் கட்டாயம் அழிப்போம். ஸோ நேரங்கள் இப்படியும் காணாமல் தெரியறபடியாக எல்லா வீடியோவிலும் அழிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. கட்டாயம் எல்லா வீடியோவிலும் அழிப்போம். அதே மாதிரி ஒரு சில வீடியோவில் இப்போ எங்களுடைய யூடியூப் தளத்திலேருந்து காணாமல் போய்கொண்டிருக்கு, அதாவது எங்களுடைய சேனல்லேருந்து. அதுகளையும் வந்து நாங்கள்லாம் அழித்து கொண்டு வரோமேன்னு சொன்னால் சில வேளை கதைக்கிற கதையில் யாருக்கும் பிடிக்காமல் பிரச்சனைகள் வந்துடுமென்ற ஒரு பயத்தில் தான் எல்லா வீடியோவிலையுமே வந்து அழிச்சு கொண்டு வரோம். அது மட்டும் இல்லை, இப்போ கொமெண்டில் வந்து நிறைய பேட் கொமெண்ட்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. வேலைக்கு போகணும் தான் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த மரமண்டைகளுக்கு எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன், என்னுடைய வேலையே இதுதான்ண்டு. இப்போ வந்து ஒரு நியூஸ் சேனல் ஒன்று நடத்திட்டு வராங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வேலை முழுக்க அந்த நியூஸ் சேனலை சேர்ந்ததாக தான் இருக்கும். அதாவது வந்து வீடியோ போடுறதை சேர்ந்ததாக தான் இருக்கும். அப்போ அவங்க மெயினாக வீடியோ போடுறது தான் பார்த்து கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் என்னுடைய தொழில் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதா போயிட்டுது. அப்போ நானும் வந்து ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன், என்ன வீடியோ போடணும், இப்படி ஒரு வீடியோ போட்டால் வியூஸ் வருமே, ஓடுமே, எனக்கு வந்து நல்ல காசு வருமென்று சொல்லி நானும் யோசித்து தான் வீடியோ போடுறது. இவங்க நினைக்கிறாங்க நான் சும்மா ஏதோ வீடியோக்கு முன்னால் இருந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து காசு வேண்டுறமாக்கும்னு சொல்லி சும்மா காசு அனுப்புறதுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து என்ன உங்களை மாதிரி முட்டாள்களா? இல்லையே, அவங்களும் வந்தால் நல்ல அறிவுள்ளாக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ சும்மா யாருக்கும் காசு அனுப்புவாங்களா? உண்மைக்குமே வந்து சாப்பாடு கஷ்டம், எது உடல் நிலை சரியில்லை, வருத்த துன்பங்களோட நல்லா கஷ்டப்படுறோம்னு சொன்னால் கட்டாயம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்க நாங்கள் கேட்காமலே அந்த காசை அனுப்புவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் அப்படி இல்லை தானே, நல்லா இருக்கிறோம், 3 வேளை சாப்பிட்றோம் நல்ல வடிவாக, ஒரு 3-4 பேருக்கு 3 நேரம் நல்ல வடிவாக சாப்பாடு போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்ன்றீங்கள. கட்டாயம் எங்களுக்கு அந்த காசுகள் அனுப்ப மாட்டாங்க, அந்த காசு எங்களுக்கு தேவையும் படாது. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற பட்சத்தில் தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இன்னும் ஒரு 3-4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அப்போ நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளுங்களாப்பா. என்னுடைய தொழில் வந்து யூடியூப். கட்டாயம் வந்து நானும் தொழில் ஒன்று செய்யத்தான் போகிறேன். அதாவது வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க ஒரு தொழிலோடு இருந்து வீடியோ போட்டால் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியும். கட்டாயம் நானும் ஒரு சொந்தமாக தொழில் ஒன்று செய்யத்தான் போகிறேன். அதுவும் வந்து உடனே செய்யலாதானே, அதுக்கண்டு சொல்லி ஒரு பெரிய அளவான நிதி ஒன்று திரட்டணும். அப்போ திரட்டி போட்டு கட்டாயம் என்னுடைய பழைய தொழிலை நான் செய்து கொண்டு யூடியூப் சேனல் செய்ய போனேன். அதுக்காக நான் தொழிலை செய்து கொண்டு யூடியூப் சேனலை விட்டுருவேன் நினைக்காதீங்க. தொழிலையும் பார்த்து கொண்டு யூடியூப் சேனலில் வீடியோவும் போடுவேன். அதுக்கு பிறகு தான் இன்னும் நிறைய வீடியோவில் போடுவேன்.
உண்மைக்குமே வந்து யூடியூப் சேனல் பண்ணுறது வந்து ஒரு கடல் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த கடலில் வந்து நாங்கள் வேலை செய்கிறோம். அதாவது வந்து கடல் என்று சொன்னால் மீன் பிடிக்கிறார்கள் என்ன வேலை செய்கிறவங்க. அதே மாதிரி தான் நாங்கள் யூடியூப் என்ற கடலில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் முறையான தூண்டில் வீசி நல்ல மீன்களை பிடிச்சி வாரோம். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஆர்வங்கள் இருந்தால் கட்டாயம் நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து உண்மை முத்தமனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய கவனத்தை ஃபுல்லாக அதில் செலுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்களும் வந்து இந்த யூடியூப் மூலம் பயங்கர பலன் அடைவீங்கன்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, யூடியூப்பால் ஒரு நண்பன் ஒரு ஆள் வீடியோ போட்டிருந்தார், பார்த்துருந்தேன் நான். ஸோ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களோ தெரியல, நான் அவருடைய பேரை சொல்ல விரும்பலை. யூடியூப் சேனலால் இவ்வளவு சம்பளம் எடுக்கலாமா, என்ன யாரை பே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் செய்கிற நண்பன் ஒரு ஆளே போட்டிருக்கார். உண்மைக்குமே வந்து அந்த யூடியூப் செய்கிற நண்பனுக்கு பெருசாக ஒன்றும் யூடியூப்பை பற்றி தெரியலை போலேக்கு. நான் நினைக்கிறேன் அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அப்போ அதால் அவருக்கு அந்த யூடியூப்பை பற்றி பெருசாக அறிவு இல்லை. அப்போ நாங்கள் எங்களுக்கு அறிவு இருக்கான்ட்டு நீங்கள் கேட்கலாம். உண்மைக்குமே வந்து எங்களுக்கும் பெரிய அளவான அறிவு இல்லை. ஆனால் நாங்கள் அவங்கள விட முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணி செய்து அந்த யூடியூப் மூலம் பலன் அடைஞ்சு கொண்டு வர்றபடியாக எனக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ சம்பளம் வந்து என்னென்று வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் வர்றதன் அடிப்படையில் வாரையில், கொமெண்ட் வர்றதன் அடிப்படையில் சம்பளம் வாரையில், அதாவது ஒரு வியூஸின் மூலம்தான் எங்களுக்கு சம்பளம் வாருது. இப்போ நான் போடுற வீடியோவை இலங்கையிலேருந்து நான் வீடியோ போடுறேன்னு வைங்க. அப்போ இலங்கையிலேருந்து, அதாவது நான் போடுற வீடியோவை இலங்கையிலேருந்து மட்டும் பார்த்தாங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து சம்பளம் குறையத்தான் பெறும். உண்மைக்குமே வந்து இப்போ ஒரு 10,000 ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ ஓடுதுன்னு வைங்களேன். அப்போ பார்க்குற முழு பேரும் இலங்கையில் தான் இருக்கணும்னு சொன்னால் எனக்கு மாதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 காசு தான் வரப்போகுது. 70,000-80,000 காசு தான் கட்டாயம் இலங்கையிலேருந்து பார்த்தா வரும். இதே நாங்கள் போடுற வீடியோவில் நிறைய கண்ட்ரிலேருந்து பார்ப்பாங்க. அதாவது வந்து வெளிநாடுகள்லேருந்து பார்ப்பாங்க, ஒரு நாடுகள்லேருந்துன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ அவங்க அப்படி பார்க்கல எங்களுடைய வீடியோ 10,000 தான் ஓடுதுன்னு வைங்களேன். அதாவது வந்து இலங்கையில் பார்க்கையும் 10,000 தான் ஓடினது, வெளிநாட்டில் பார்க்கையும் 10,000 தான் ஓடினேன்டையில் இலங்கையில் பார்த்தாக்கள் 10,000 பேர் பார்த்து வந்த காசை விட வெளிநாடுகளில் இருந்து பார்த்தாக்கள் 10,000 பேர் பார்த்தா எனக்கு வந்து கூட சம்பளம் கிடைக்கும். அதாவது வந்து இப்போ 60,000-70,000 எடுக்கிற இடத்துல நான் வந்து மாதம் ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் ரூபா காசு கூட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஒவ்வொரு நாள் நான் வீடியோ போட்டு ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ 10,000க்கு மேலே ஓடுமென்று சொன்னால் கட்டாயம் நான் வந்து ஒரு 2.5 லட்சம் 2 லட்சம் ரூபாக்கிட்ட எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ இந்த விடயம் வந்து அந்த நண்பனுக்கு தெரியல. அப்போ அவர் வந்து வீடியோ பதிவு செய்கிறாருன்னா அவருடைய காணொலிகள் எல்லாமே வந்து இலங்கையை சுற்றியே இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் அவர் எடுக்கிற சம்பளம் குறைவாக தான் இருக்கும். இதே அவருடைய வீடியோவிலும் வந்து வேறு நாடுகளை நோக்கி பயணிச்சுன்னு சொன்னால் கட்டாயம் அவரும் வந்து சம்பளம் கூட எடுப்பார். அப்போ சம்பளம் கூட எடுக்க அதை பற்றி அவர் கட்டாயம் ஒரு வீடியோ போடுவார். நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எடுக்கிற சம்பளத்தை என்ன மாதிரின்னு சொல்லி விவரமாக எங்களுக்கு வீடியோ பதிவிடலாம் தானே என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கட்டாயம் நான் எடுக்கிற சம்பளம் என்ன மாதிரி என்று உங்களோட நான் கட்டாயம் பகிர்ந்து கொள்வேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருங்க. மற்றது வந்து இந்த வீடியோ பார்க்குற மரமண்டையில் நிறைய பேர் வந்து நான் வேலைக்கு போகிறேன்றதை தான் மெயினாக நினச்சி கொண்டிருக்கணும். கட்டாயம் நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் எனக்கு காசு தாரீங்களா இல்லை தானே, அப்போ நீங்கள் அதை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் வேலைக்கு போகிறேன், அது வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யாரும் கோவிக்காதீங்க, நான் பேசுகிறேன்ட்டு சொல்லி நீங்களும் ஒரு மனுஷரை பார்த்து பேசிக்க அவங்களுக்கும் இப்படி தான் கோபம் வரும். அதால் நீங்களும் வந்து ஒருத்தருக்கு கொமெண்ட் எழுதையே கொஞ்சம் யோசிச்சு கொமெண்ட் எழுதுங்க. மற்ற நீங்கள் எழுதுகிற கொமெண்ட் வந்து உண்மையாக இருந்தால் கட்டாயம் நான் வந்து அதுக்கு பதில் சொல்லுவேன். நீங்கள் பொய்யான கொமெண்ட்டுகள் போடையக்கில் அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் என்னிட்ட எதுவும் கேள்விகள் கேட்குறேன்னு சொன்னால் கட்டாயம் கேட்கலாம். அதாவது வந்து என்னுடைய தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு எதுவும் என்னிட்ட கேள்விகள் கேட்கணும்னு இருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு மரியாதையாக கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் நான் அதுக்கு வந்து பதில் அளிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்குன்னு. ஸோ நீங்களும் வந்து வில்லங்கமான கேள்விகள் கேட்டால் கட்டாயம் நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். அந்த கேள்வியை கூட நான் வாய்ச்சி காட்ட மாட்டேன். நீங்கள் நல்ல மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது வந்து ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்லுவேன் என்று சொல்லிக்கொண்டு
இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உறவுகள் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க தானே, இது நான் வந்து தவறாக கதைச்சிருந்தாலோ இல்லாட்டி வார்த்தை பிரயோகமாக யாருடைய மனசையாவது புண்படுத்தியிருந்தாலும் நீங்கள் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள். அடுத்தது வந்து மெயினாக அவனோட இதில் சொல்லிக்கொள்ளணும். உண்மைக்குமே வந்து நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், அது வந்து வீட்டில் இருக்கிற பெண்களை அவமரியாதையாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை புரிஞ்சிக்காத சில ஜென்மங்கள் இதுவரைக்கும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பேசுகிறது உங்களுக்கு தான் கூடாது. மற்றது வந்து அணுவை நீங்கள் வீடியோவுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி நிறைய உறவுகள் வந்து என்னிட்ட சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸோ பாருங்கள், நான் அணுவை வந்து வீடியோவுக்கே கூப்பிடையில், அணு வந்து வீடியோக்கே வாரையில் இருந்தும் என்னுடைய கொமெண்ட் கீழே போய் பாருங்கள். அதாவது வந்து என்னுடைய வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். கொமெண்ட்டை ஃபுல்லாக பேசி தான் வந்து கொண்டிருக்கு. அதாவது வந்து பெண்களை பேசினா ஆம்பளைகள் கோவப்படுவினோம், கோவத்தில் சில வார்த்தைகள் வீடியோவுக்கு முன்னுக்கு கதைப்பினோம். அதே வந்து நாங்கள் இவைக்கு வீக்னஸ் அடுத்து இவையில கொண்டு மாற்றுறதுக்கு சுகமாக இருக்கும்ன்றதுக்காக நிறைய உறவுகள் வந்து பெண்களை வந்து தவறாக காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கொமெண்ட்களை பார்க்குற நீங்கள் கட்டாயம் யாருமே வந்து தவறாக எண்ண வேண்டாம். இது வந்து முற்றும் முழுதுமாக எங்களில் பழி சுமத்துறதுக்கு, எங்களுடைய குடும்பத்தை அழிக்கிறதுக்காக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிற செயல். உண்மைக்குமே வந்து ஒரு படிப்பறிவுன்றதே இல்லாத ஜென்மங்கள்லாம் அந்த பெண்களை பார்த்து அவதூறாக கதைக்கிறது, கெட்ட வார்த்தைகளால் கதைக்கிறது, பப்ளிக் என்று கூட பார்க்காம கொமெண்டுகள் எழுதுறது. ஸோ அப்படியான வேலையிலெல்லாம் வேண்டாம். உண்மைக்குமே வந்து அது உங்களுடைய வளர்ப்புக்கு தான் தீங்கை விளைவிக்குது. அதாவது வந்து உங்களுடைய அம்மா அப்பா தான் அதை பார்க்குறவங்க பேசுவாங்க, என்ன வளர்ப்பு வளர்த்துருக்காங்க பாருங்கள், இப்படி ஒரு பப்ளிக்கான இடத்துல வந்து அது ஒரு பெண்ணை பார்த்து இப்படியான வார்த்தையை பேசுகிறான், இப்படி வளர்த்துருக்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த கொமெண்ட்டை பார்த்துட்டு பேசுவாங்க. எங்களோட ஃபோன் பண்ணி கேட்க கூட அதை தான் சொல்லுவாங்க, அது பிள்ளைன்ற வளர்ப்பு சரியான பிள்ளை. உண்மைக்குமே வந்து பிள்ளைகளை தயாரிப்பன் எல்லாருமே வந்து நல்ல மாதிரி தான் வளர்க்குறது. ஆனால் சில பிள்ளைகள் வந்து தயாரிப்பனுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த செய்கிறத ஒன்றும் யோசிக்கிறீங்களே. ஸோ நாங்கள் செய்கிறதுக்கு அவமரியாதை வந்து எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தான் வரப்போன்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. அவங்க வந்து நாங்கள் யாருன்னு தெரியாதானே சும்மா அதில் போய் கொமெண்ட்டை பண்ணிவிட்டு போவோம்னு சொல்லி போட்டு கொமெண்ட்டை பண்ணிவிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த கொமெண்ட்டை வாசிக்கிறவங்க வந்து உடனே அதை தான் நினைப்பாங்க. அதாவது வந்து நல்ல புத்திகளோடு இருக்கிறவங்க அதை தான் நினைப்பாங்க. பிள்ளைன்ற வளர்ப்பை பார்த்தீங்களோ, வளர்த்த விதம் பிள்ளை அதெல்லாம் பிள்ளை இப்படியெல்லாம் செய்யுதுன்னு சொல்லி உங்களுடைய அம்மா அப்பா தான் தவறாக கதைப்பாங்க. அதால் நண்பர்களே வேண்டாம், பெண்களை பற்றி தவறாக கதைக்கிறத நிப்பாட்டி கொள்ளுங்கள். நீங்கள் எங்களை பற்றி எதுவும் கதைக்கிறேன்னு சொன்னால் கதைங்க, பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஆம்பளை இல்லானே எல்லாத்தையும் சகிச்சு கொள்வோம். ஆனால் பொம்பளைகளை பற்றி கதை கேட்க அவங்க வந்து மன ரீதியாக ரொம்பவுமே கவலை விட்டு போகிறாங்க. மற்றது வந்து கட்டாயம் நான் அனுபவம் வந்து வீடியோ கூப்பிடுவேன். சில நாட்கள் போகட்டும், உங்களுக்கு தெரியும் தானே, பிரச்சனைகள் நடந்து கொஞ்சம் ஓஞ்சு நிம்மதியாக இருக்கிற காலம் வரைக்கும் கட்டாயம் நான் வந்து அனுபவம் கூப்பிடுவேன். அனுபவம் கூப்பிட்டு பழைய மாதிரிக்கு நல்ல மாதிரி வீடியோவிலெல்லாம் நாங்கள் போடுவோம். இப்போ எங்களுடைய வீடியோவை நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. அதாவது வந்து நானும் அனுவும் சந்தோஷமான வீடியோவை போட்டு நிறைய நாள் ஆகிட்டு. ஸோ அணுன்ற நாடக வீடியோ பார்க்குறோன்னு சொன்னால் நிறைய பேருக்கு விருப்பம். அதாவது வந்து அணு வந்து நல்ல ரியலாக நடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள். அதாவது வந்து நாங்கள் நடிக்கிறத விட அணுடைய நடிப்பை பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தேன் நீங்கள். அப்போ வெள்ளனை, அதாவது வந்து இன்றைக்கு விடிய வெள்ளனை கூட ஒரு அண்ணன் அடிச்சிருந்தார், தம்பி நீங்கள் வீடியோ போடலாம் தானே, அதாவது வந்து நீங்கள் தனியாக விடுற வீடியோ மாதிரி அணுவையும் சேர்த்து வீடியோ போடலாம் தான் என்று கூட சொல்லியிருந்தார். உண்மைக்குமே வந்து அவர் அது மட்டும் சொல்லலை, நிறைய விஷயங்களை என்னோட பயந்திருந்தார். உண்மையிலே வந்து அந்த அண்ணாக்கு வந்து நாங்கள் பெரிய அளவில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்று சொன்னால் அப்படியான சில அறிகுறிகள் எனக்கெல்லாம் சொல்லியிருந்தவர். மற்றது எங்களுடைய நாடக வீடியோவை ரொம்பவுமே மிஸ் பண்ணுறாராம். கட்டாயம் பண்ணால் நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருங்க. நான் வந்து நாடக வீடியோ போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். ஸோ எங்களுடைய குடும்ப பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர எங்களுடைய பழைய மாதிரிக்கு நாடக வீடியோவில் எல்லாமே போடுவோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருங்கன்னா உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவருக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து நல்ல மாதிரி எனக்கு ஆதரவு தர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் பெரிய அளவில் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். ஸோ நான் என்ன வீடியோ போட்டாலும் அதுக்கு கீழே வந்து நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுறது, அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி விடுறது, உண்மையிலேயே அப்படி என்று சொல்லி நல்ல உள்ளங்களை கொஞ்சம் பேரை சேர்த்து வச்சுருக்க அவங்கள் எனக்கு போடுற கொமெண்ட்டுகளை பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். எத்தனோ பேட் கொமெண்ட்டுகள் வந்தாலும் அவங்க போடுற நல்ல கொமெண்ட்டுகளை வாசிக்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இவங்களுக்காகவாவது நாங்கள் வீடியோ பதிவிட்டு கொண்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, அப்போ நானும் வந்து நிறைய நேரம் கதைச்சி கொண்டிருக்கிறேன். அப்போ நான் வந்து இந்த வீடியோவை முடித்து கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுடைய சேனலுக்கு
யாராவது முதல் தடவை வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வருமென்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். பாய்.